உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான BLO 1, BLO 2 பட்டியலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் தேர்தல் அலுவலரிடம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை நிலை செயலாளர் பாலசிங்கம், அரக்கோணம் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்பாரன், மண்டல துணை செயலாளர்கள் ஏகாம்பரம், வழக்கறிஞர் செஞ்சி செல்வம் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் திருவள்ளூர் ராவை யோகா, ஆவடி ஆதவன், கும்மிடிப்பூண்டி நேசகுமார், பொன்னேரி முல்லை நீலமேகம் மற்றும் திருத்தணி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தணிக்கைவாளன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகாரம் பெற்ற பிறகு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான தேர்தல் பணிகளை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மும்முரமாக அறிவித்து அதற்கான பணிகள் நடந்தேறி வருகிறது. கிராமங்கள் தோறும் வாக்குச்சாவடி முகவர்களை நியமனம் செய்கிற பணி நடந்து வருகிறது. அந்த அடிப்படையில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான BLA 1, BLA 2 இந்த 2 பட்டியலை அளிப்பதற்காக மண்டல செயலாளர் தம்பி தளபதி சுந்தர் அவர்கள் தலைமையிலும் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன் அவருடைய தலைமையிலும் தம்பி ஏகாம்பரம் உள்ளிட்ட அவருடைய முன்னிலையில் மாவட்ட செயலாளர்கள் தம்பி யோகா, தண்டபாணி, வழக்கறிஞர் ஆவடி ஆதவன் நீலமேகம் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் இணைந்து அந்த BLA 1 ஃபார்மை மாவட்ட ஆட்சியரிடத்தில் அதை அளித்திருக்கிறார்கள். நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து கொள்கை ரீதியாகவும் திமுக கூட்டணியோடு இணைந்து திமுகவுடன் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாக இருக்கிறது. தேர்தல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மக்களை சந்திக்க இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 70,000 வாக்குச்சாவடிகளில் முகவர்களை நியமனம் செய்கிற அந்த பணி நடந்தேறி வருகிறது. அந்த பணியின் ஒரு கட்டமாகத்தான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்திருக்கிறார்கள். இன்று முதல் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அந்த BLA 2க்கான பணிகள் செய்யப்பட்டு வருகிற 1 அல்லது 2 வாரங்களில் அந்த பணிகள் நிறைவு செய்து அதையும் BLOக்களிடம் பிளாக் லெவல் ஆபீசரிடம் அளிப்பார்கள். அதற்காகத்தான் இந்த கூட்டம். சமூக நீதி போராளி புரட்சியாளர் பழனி பாபாவின் நினைவு நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஒடுக்கப்பட்டோர் அரசியல் எழுச்சி நாள் தரும்புடை கூட்டம் நடைபெற்றது. கடையநல்லூர் மடைக்கூண்டு அருகில் மாவட்ட செயலாளர் பண்பொழி செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை, மாநில செயலாளர் முரசு தமிழப்பெண், கருத்தையில் பரப்புரை மாநில செயலாளர் வழக்கறிஞர் காய்கள் அகமது சாஹிப் ஆகியோர் கலந்து கொண்டனர். நகர பொறுப்பாளர் ஜாகிர் ஹுசேன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மண்டல துணை செயலாளர்கள் சித்தே குழந்தை வள்ளுவன், மாவட்ட துணை பொறுப்பாளர் ரஃபி அன்சாரி, முன்னாள் மாவட்ட செயலாளர் லிங்கவலவன், மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர் வெற்றி செல்வி, மாவட்ட அமைப்பாளர் மேகரை சுலைமான், கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் நடுவை மூர்த்தி, கடையநல்லூர் நகர செயலாளர் பாக்கியநாதன், செங்கோட்டை ஒன்றிய துறை செயலாளர் எஸ்ரா டானியல், கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட அமைப்பாளர்கள் மணி
பாரதி, செல்லத்துறை, தென்காசி சட்டமன்ற தொகுதி மாவட்ட துணை செயலாளர் ரீகன் குமார், கமல்துறை அரசு, கலை இலக்கிய பேரவை தமிழ்செல்வன், மாவட்ட அமைப்பாளர் பாக்கியராஜ், ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் கஸ்தூரி, விவேக், இளஞ்சேரன், முருகையா சாமி, திருமா இளவரசன், சிறிபால், வாவா ஷாக்கிர் வல்லவன், கடையநல்லூர் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஷேக் அகமது, யாசின், ராமசாமி, மணி, அர்ஸ்ரித், ஜாகிர் ஹுசேன், யாசின், ஃபைசல் ஆகியோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம் என்ற தலைப்பில் தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த ஈச்சம்பட்டியில் அரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் MS மூவேந்தன் ஏற்பாட்டில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அரூர் தொகுதி மாவட்ட செயலாளர் சாக்கன் ஷர்மா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பாபிரெட்டிப்பட்டி தொகுதி மாவட்ட செயலாளர் சன்னகிருஷ்ணன், பாலக்கோடு தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜகோபால், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் நந்தன், தருமபுரி மண்டல செயலாளர் ஜானகிராமன், பாபிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி செய்தி தொடர்பாளர் பிருந்தா, மொரம்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் திருலோகன், பாபிரெட்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் பழனி, தீர்த்த தொகுதி துணை செயலாளர் கேசவன், ராஜாராம், சாகம்பால், மகாராணி, ஞானசுடர், கனிமொழி, முன்னாள் கவுன்சிலர் ரகுநாத், கலகரசன், தீரன், தீர்த்தகிரி, சோலை ஆனந்தன், சாக்ரட்டிஸ், பீமாராவ், சிவரங்கன், ராஜேந்திரன், ஆறுமுகம், கோவிந்தராஜ், சிற்றரசு, சிந்தை தமிழன், தமிழ் குடிமகன், ஈழப்பாறை முருகன், ஜெயசான், சாம்ராஜ், வேம்பை முருகன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதெல்லாம் உறுத்தலாகுது. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? இப்படிப்பட்ட செயல்பாடுகளை முன்னெடுப்பதுதான் தலித் அரசியல். தலித் அரசியல் என்பது சாதி அரசியல் அல்ல, சாதிக்கும் அரசியல், மக்களுக்காக சாதிக்கும் அரசியல். அப்போ இன்றைக்கு ரொம்ப எளிதா பிஜேபியும் இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கவங்களும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுவதற்கு தான் அவங்க வருவாங்க. இன்னும் அதிகரிக்கும், இன்னும் நாட்பட அதிகரிக்கும். அவங்க குறி மொத்தமா எங்க இருக்குன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல, தலைவர் எழுச்சி தமிழர் மேலதான் இருக்கும். ஏன்னா ஒரு அச்சாணி போன்று இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய கட்சி, நம்முடைய தலைவர் தான். அதை புடிச்சு உருவிட்டா மொத்தம் கலகலத்துறோம்னு அவங்க பாக்குறாங்க. ஆனா தலைவர் எழுச்சி தமிழர் எத்தனையோ நிர்வாக ரீதியான மாறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கிறது. திமுகவோட நமக்கு நிர்வாக ரீதியா அவங்க ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, நமக்கு அதுல மாறுபட்ட நிலை இருக்கிறது. சில விஷயங்கள் இன்னும் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் இருக்கிறது. இதெல்லாம் இருந்தாலும் கூட அது நாம பேசி தீர்த்துக்கலாம். ஆனா ஏன் இந்த கூட்டணிக்கான ஆதரவை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம், அல்லது ஏன் அந்த கூட்டணியில் இருக்கிறோம்னா, இங்க இருக்கக்கூடிய அரசியல்ல பாரதிய ஜனதா கட்சி அரசியலின் நுழைய விட்டுட்டோம் அப்படின்னா நாம இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச உரிமையிலும் இழந்து விடக்கூடிய நிலை வரும். திருப்பி நாம பின்னாடி போகக்கூடிய ஒரு நிலை வரும் என்பதற்காகத்தான் நாம் உறுதியோடு இந்த கூட்டணியில இருக்கிறோம். இன்றைக்கு இந்த கூட்டணியில உறுதியோடு இருக்கிறோம். இந்த கூட்டணி உறுதியாக இருப்பதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் காரணம். அதான் அங்க இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. கூட்டணி நாம உறுதியோட இருக்கின்றது இல்ல, அந்த கூட்டணி இன்றைக்கு உறுதியோடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதான் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான நிலை. இன்னைக்கு கூட்டணி எல்லாம் ஒன்னொன்னா செட் ஆயிட்டு வருது. அதிமுக கூட்டணி வலுவடைஞ்சிச்சுனாங்க. ஏற்கனவே இருந்தவங்க வெளில போனாங்க, திருப்பி உள்ள வந்திருக்காங்க. ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி ஒன்னாதான் இருந்தாங்க 2021. ஓ பன்னீர்செல்வம் வெளில போனா இப்ப நாளைக்கு வந்துருவாருன்றாங்க. தினகரன் வெளியில இருந்தாரு, உள்ள வந்துட்டாரு. பாமக உள்ள இருந்தது, வெளியில போச்சு, திருப்பி உள்ள வந்துச்சு. முழு பாமக இப்ப முக்கா பாமக வந்திருக்குதா, அரை பாமக வந்திருக்குதா, கால் பாமக வந்திருக்குதான்ட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுல கூட நீங்க ஒரு வேடிக்கை பாத்தீங்கன்னா அவங்க பிரிஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. நான்லாம் பாக்குறேன், இந்த ஊர்ல எப்படின்னு தெரியல. எந்த ஊர்ல என்னன்னா நிறைய ஊர்ல கீழே போறவங்க எல்லாம் இவங்க கூப்பிட்டான அவங்க கூப்பிட்டான போறான், இதுக்கு அவன் தான் போறான், அதுக்கு அவன் தான் போறான். அப்ப எலெக்ஷன் வந்தா இது ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை ஒரு பகுதியை இன்னொரு கட்சி கூட ஏதோ கண்டிப்பா திமுக கூட்டணி இல்லைன்னா நான் சொல்லுவேன், வேற ஏதோ ஒரு கூட்டணிக்கு போறாரு அவரு பெரியவர் அப்படின்னா கூட கீழே இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த கட்சி நிக்கிற இடத்துல 2 பேரும் போய் போடுவான். விழுப்புரம்
விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர வார்டு உறுப்பினர் பார்த்திபன் ஒருங்கிணைப்பில் பழனிபாபா நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. முன்னதாக விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் எதிரில் அமைக்கப்பட்டிருந்த பழனிபாபா திருவுருவப் படத்திற்கு மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் விசிகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அசோக்குமார், மாவட்ட துணை செயலாளர் சந்தர், வணிகரணி சரவணன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ஷாஜகான், கவுன்சிலர் ஏகாம்பரம், துளவிட சக்தி, சிவராமன், மேன்முத்து, மகளிர் விடுதலை இயக்கம் சிவசத்தியா, கோமலா, மாரியம்மாள், ஒன்றிய துணை செயலாளர் விஜயவல்லவன், மாவட்ட துணை அமைப்பாளர் சுரேஷ், மணிமாறன், ஹரீப், சுப்பிரமணி, பிரபு, சரண்ராஜ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை, மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அருள் விழவன், அம்பேத் வல்லவன், கர்ணன், ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் பொது மருத்துவமனைகளில் பணியாற்றி வரும் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ஆற்றிலரசு, நகர செயலாளர் செந்தில்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாயிகள் பாதுகாப்பு அமைப்பின் மாநில துணை செயலாளர் முத்தமிழ் வீதன், நகர பொருளாளர் கரிகாலன், நகர துணை செயலாளர் உதயகுமார், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பொறுப்பாளர் கான் முகமது, ஒன்றிய அமைப்பாளர் ஸ்டான்லி, நகர அமைப்பாளர் நாகராஜ், திருநாவுக்கரசு, சுப்பிரமணி, ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் சுமார் 3250 அரசு செவிலியர்கள், உடல் ஊனமுற்றோர், ஆதரவற்றவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் உள்ளிட்டவர்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டார்கள். அவர்களுக்கு இதுநாள் வரை பணி நிரந்தரம் செய்யப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு சட்டசபை கூட்டத்தொடரில் இவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த இந்த தற்காலிக ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் என்ற அரசாணை வெளியிட்டிருந்தும் இதுநாள் வரை அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட தற்காலிக ஊழியர்களாக பணியாற்றி வரும் செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்று எமது எழுச்சி தமிழருடைய சார்பிலும் விடுதலை கட்சியின் சார்பிலும் பாதிக்கப்பட்ட பணியாளர்களின் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நான் தமிழ்முத்து, திருப்பூர் கிழக்கு மாவட்ட மேலாள் மாவட்ட செயலாளர், தாராபுரம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம், கட்சி ஆக்கப்பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் அன்பு செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக துணை பொதுச் செயலாளர் எல் கரோலின், மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் பார்வீந்தன், மண்டல செயலாளர் தமிழரசன், மேனாள் மண்டல செயலாளர் விடுதலை சலையன், மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் புன்னி விளவன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூர் நிர்வாகிகள், கன ஈழத் தமிழர்கள், சிறுத்தை வீரா, திராவிட உதயா, சீன கேசவன், நூற்றுகான் ஜெயந்தி, அம்பேத், ஆதித்தமிழன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள சுப்பையா தலைமையில் மலர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்ற கட்சியின் மாவட்ட செயலாளருக்கு கட்சியின் நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் தமிழ்வேந்தன், தெற்கு மாவட்ட துணை செயலாளர் ரேவதி, முன்னாள் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தம்பி முருகானந்தம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் இஷ்தாக் அகமது, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் அபுதாகிர், நில உரிமை மீட்பு இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் ஒர்க்ஷாப் முருகன், சிவகுமார், அவினாசி, வெங்கடாச்சலம், குருசாமி, ஜெகநாதன், ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
ஈழத்தமிழர் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த கரும்புலி முத்துக்குமார் நினைவு நாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் செருவம்பாக்கம் கூட்டுச்சாலையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகில் வீரவணக்க நினைவேந்தல் நிகழ்வு மாவட்ட செயலாளர் பொறியாளர் அன்பு செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் ஜெயந்தி அம்பேத் நூர்ஜகான் வீரா ஈழத்தமிழரசன் சீனு கிருணாவளவன் திராவிட உதயா சம்சத் கண்ணன் அன்பு வெண்மணி அசோக் தேசிங்கு பார்த்திபன் சரவை ராம் ஆனந்த் மைக்கேல் அலெக்ஸ் கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் தாய் தமிழ் காக்க தன் உயிரிழந்த முத்துக்குமாரின் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவையாறு மாவட்ட செயலாளர் விடுதலை வேந்தன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழன், மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ, கோதண்டம், துரைராஜ், ஒன்றிய செயலாளர்கள் செந்தில், சிலம்பரசன், ராஜ்குமார், ரமேஷ், நாகதிவேந்தன், வயலூர் பரத், முருகானந்தம், திருவையாறு நகர செயலாளர் ஜெயம் கார்த்திக், ஒன்றிய நிர்வாகிகள் பிரசன்னா, ரூபன், பாலசுப்ரமணியன், திருவையாறு சையத் முகமது, மகளிர் விடுதலை இயக்க மலர்கொடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட 33வது வார்டு இலாந்திரிமேடு மற்றும் முசுப்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மாரியப்பா நகர் பகுதியில் முத்தையா பிள்ளை ஓடை செல்கிறது. இதன் கரையை ஒட்டி சுமார் 96 குடியிருப்புகள் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு என அதிகாரிகள் 2 JCB இயந்திரங்களுடன் இடிக்க வந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவித்து வீடுகளை அகற்ற வந்த JCB இயந்திரங்களை தடுத்து நிறுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் பூவாலை தமிழ்வழவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அரவாழி, மாவட்ட துணை செயலாளர் ஆதிமூலம், செய்தி தொடர்பாளர் பெரு சரித்திரன், மாநில நிர்வாகி நீதிவளவன், மாவட்ட நிர்வாகி யாழ் திலீபன், ஒன்றிய செயலாளர் சந்தனகுமார், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி, ஊடக மையம் மாவட்ட அமைப்பாளர் மின்னல் சிவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சி 33வது வார்டு, அதுபோல குமராட்சி ஊராட்சி ஒன்றியம், உசுப்பூர் ஊராட்சி. இந்த ஊராட்சியில் 96 கிராமங்கள் உள்ளது. இந்த இடத்தை தனிநபர் அவர் இந்த மக்களுடைய விரோத போக்கை கண்டித்து, அதாவது அவர் பிஜேபியினுடைய கைகூலி, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மக்களை காலி செய்ய வேண்டும், இந்த இடத்தை வெறும் இடமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். நீதிமன்றத்தின் உத்தரப்படி முன்பு பணியாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அளந்து பொதுப்பணித்துறை மூலம் அளந்து அரசாங்கத்துக்கு உண்டான இடத்தை மட்டும் போட்டு உள்ளனர். ஆனால் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்துக்கு சென்று ஒட்டுமொத்தமாக இந்த இடத்தை காலி செய்து உள்ளனர். காலி செய்ய சொல்றாங்க. அதுக்கு அரசாங்கமானது பெரியப்பட்டு ஊராட்சியில் ஒரு மாற்று இடத்தை தந்துள்ளனர். ஆனால் அந்த மாற்று இடமானது அவர்களுக்கு உண்டான அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. மின்சாரம், குடிநீர், வீடு எதுவுமே இல்லாமல் அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை இடிக்கிறாங்க. நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்து அந்த மக்களுக்கு உண்டான வழி செய்யாத வரை நாங்கள் இந்த இடத்தை இடிக்க விட மாட்டோம். உடனடியாக தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும். நீதி கிடைக்கவில்லைவிட்டால் நாங்கள் வீதியில் போராடும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 96 வீடுங்க. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா நார்த்தம்பட்டி கிராமத்தில் பொது பாதையை ஆக்கிரமித்து உள்ளதை அகற்ற கோரிய பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அன்பழகன் என்பவர் மீது தாக்குதல் நடத்தியவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இனியவன் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து புகார் மனு அளிக்கப்பட்டது. இதில் மண்டல செயலாளர் வளயின் குலாப், மண்டல துணை செயலாளர் வே ஜோசப், சீரு சதுரகிரி, தாமஸ் வலவன், மாவட்ட செயலாளர் இனியவன், சந்திரன், செந்தில்கனி, ஞானகுரு, சரவணன், ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான BLA1 பட்டியலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் இசக்கி பாண்டியன், மண்டல துணை செயலாளர் சித்திக், குழந்தை வள்ளுவன் ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் பிரிவு தனி வட்டாட்சியரிடம் வழங்கப்பட்டது. இதில் தென்காசி தொகுதி மாவட்ட செயலாளர் வெற்றிமாறன், கடையநல்லூர் தொகுதி மாவட்ட செயலாளர் பண்பொழி செல்வன், வாசுதேவநல்லூர் தொகுதி மாவட்ட செயலாளர் சுரேஷ் தமிழர், சங்கரன்கோவில் தொகுதி மாவட்ட செயலாளர் முத்துராஜ், தென்காசி மாவட்ட பொருளாளர் மாச்சந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரண்டைப்பணி, மாவட்ட துணை செயலாளர்கள் கண்குமார், கமல்துறை அரசு இளஞ்சிறுத்தை மாவட்ட அமைப்பாளர் ரிச்சர்ட் டோபாஸ், சங்கரன்கோவில் மாவட்ட பொறுப்பாளர் ஜெரால்ட், முன்னாள் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாவட்ட அமைப்பாளர் புதுகை வளைவன், கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் நெடுவை மூர்த்தி, எஸ்ட்ராடானியல் இளஞ்சேரன், சசிவல்லவன், தமிழரசன், விஜய், தினேஷ், காக்காமூட்டை, பீமாரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டதால் எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க மண்டல செயலாளர் MK இசக்கி பாண்டியன் தலைமையில் மண்டல துணை செயலாளர் சித்திகண்ணன் மற்றும் மண்டல துணை செயலாளர் குழந்தை வள்ளுவன், மாவட்ட செயலாளர்கள் தென்காசி சட்டமன்ற மாவட்ட தொகுதி செயலாளர் திரு எட்டப்பன் அவர்கள், கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சகோதரர் பம்பளி செல்வம் அவர்கள், ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் அவர்கள், வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சகோதரர் சுரேஷ் தமிழர் அவர்கள், சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சகோதரர் முத்துராஜ் அவர்கள், மேலும் மாவட்ட நிர்வாகிகள், முன்னணி பொறுப்பாளர்கள், ஒன்றிய மாவட்ட துணை செயலாளர்கள் அனைவரும் கலந்து தலைவருடைய எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து மாவட்ட தேர்தல் ஆணைய பொறுப்பாளர்களை சந்தித்து தலைவருடைய வழிகாட்டுதலின்படி அந்த PL1 மனுவை அவங்களிடம் தாசில்தாரிடம் சமர்ப்பித்து PLO ஆஃபீஸரிடம் சமர்ப்பித்து எடுத்துள்ளோம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே குறிச்சியை சேர்ந்தவர் வீரமணி. இவரது மகன் சந்தோஷ் நாகை தேசிய மேல்நிலைப் பள்ளியில் +1 படித்து வந்தார். இந்நிலையில் வயிற்று வலி காரணமாக தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சந்தோஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து மாணவர் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதி மாநில செயலாளர் அறிவழகன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனை அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பேசிய நாடாளுமன்ற தொகுதி மாநில செயலாளர் அறிவழகன், இந்த தனியார் மருத்துவமனையை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தலைமையில் ஆய்வு செய்து சரியான முறையில் மருத்துவர்கள் கொண்டு மருத்துவம் பார்க்கப்படுகிறதா என்பதை விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இரவு 6 மணி அளவில் அந்த பையன் சந்தோஷ் என்ற உயிரிழந்தார். அந்த உயிரிழப்பை கண்டித்து இன்றைக்கி நாங்கள் உறவினர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை எடுத்து இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பேச்சுவார்த்தையில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு பண்ண பிறகு அதுக்கு உள்ள நடவடிக்கை எடுக்கிறேன்னு காவல்துறை உத்தரவாதம் கொடுத்துருக்கு. நாங்கள் அதில் உடன்பாடு கொள்ளலை. அந்த அலட்சிய போக்கால் தான் இங்கே இறந்துருக்காங்கன்னு சொல்லி சாலை மறியல் பண்ணோம். சாலை மறியலில் அவங்க டாக்டர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பேச்சுவார்த்தையில் அந்த பையனுக்கு ரத்த டெஸ்ட் எடுத்ததில் லிவர் போயிடுச்சு, கல்லீரல் போயிடுச்சு, ஹார்ட் வீக்காட்டுன்றாங்க. அதை அந்த குடும்பத்தினர் யார்கிட்டையுமே இந்த ஃபால்ட் இருக்குது, இதுமாரி ஆகிருக்குன்ற தகவலை சொல்லாதனால அந்த பையன் 4 மணி போல் ஊசி போட்டோம் இறந்துட்டான்றாங்க. இறந்ததில் என்ன சந்தேகம் இருக்குன்னா, எங்களுக்கு இந்த பிரச்சனை இப்போ தான் சொல்கிறாங்க. லிவர் போயிடுச்சு, கல்லீரல் போயிடுச்சு, ஹார்ட் வீக் ஆகிட்டுன்னு. இதுதான் நீங்கள் பெற்றோர்கிட்டையோ இல்லை அட்மிஷன் போட்டாங்க, மாமா அட்மிஷன் போட்டாங்க, அவர்கிட்ட சொல்லுறதுக்கு நாங்கள் இந்தமாதிரி சம்பவமே நடந்தே கிடையாது, எதிர்பாராமல் நடந்துச்சுன்னு அலட்சியமாக சொல்கிறாங்க. அதனால் இந்த தமிழக அரசு விரைவில் இந்த ஹாஸ்பிட்டலில் ஆய்வு செய்யணும். ஏன்னா ரொம்ப அலட்சிய போக்காக பார்க்குறாங்க. இவங்க படித்த படிப்பு மீறி இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. யார் வந்தாலும் என்ன ட்ரீட்மெண்ட்டோ அந்த படித்த படிப்புக்கு எடுக்கலை. அட்டாக் வந்தால் கூட அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, வேறு ஏதாவது காரணம் சொல்லி. அதனால் தமிழக அரசு
சுகாதாரத்துறை அமைச்சர் உடனடியாக இந்த ஆய்வு செய்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நாகப்பட்டினம், இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, நாகப்பட்டினம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது, ஆய்வு செய்ய வேண்டும். அந்த பையன் இறந்த குடும்பத்துக்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து, ஏதாவது அரசு அந்த குடும்பத்தால் பெரிய உழைப்பு அந்த பையன்தான், அவங்க அக்கா இருக்குது, அவங்க அக்கா படிச்சுக்கிட்டு இருக்குது, அந்த குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை வழங்க வேண்டும்னு சொல்லி இந்த கோரிக்கை வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு உடனடியாக சுகாதார அமைச்சர் வந்து அன்சார் ஹாஸ்பிட்டல் ஆய்வு செய்து இந்த ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்லாம் வாங்கி உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம். கரும்புலி முத்துக்குமார் நினைவு நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையம் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே வீரவணக்க நினைவேந்தல் நிகழ்வு மாவட்ட துணை அமைப்பாளர் புரட்சிவளவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் சுமா செல்வராசு கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள் நாவேந்தன், நகர செயலாளர் வீரா பழனி, ராஜா, கிருஷ்ணா, திமுக ஆதி திராவிட நலத்துறை நகர அமைப்பாளர் செந்தில்குமார், ஒன்றிய பொறுப்பாளர் குமரவேல், அன்பு செல்வன், தமிழ்வாணன், சுந்தர், கோபு, முருகதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை அவதூறாக பேசிய பாஜக பொறுப்பாளரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறைப்படுத்த வலியுறுத்தி புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் அண்ணாதுரை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் சுசிலா கணேஷ், செந்தமிழ் வளவன், திலீபன், ராஜா, சரஸ்வதி, தமிழ் தேசிகன், அமித் வளவன், சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாவேந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த 4/1/2026 அன்று புதுக்கோட்டை பாரதிய ஜனதா கட்சியின் ஐடி விங் மாவட்ட தலைவர் கந்தர்வக்கோட்டை கார்த்திகேயன் என்பவர் எழுச்சி தமிழர் அவர்களை பற்றி அருவருக்கத்தக்க வகையிலே பேசி அதை பொதுதளத்திலே பதிவு செய்து உடனே பயந்து கொண்டு பதறிக்கொண்டு மேற்படி பதிவு செய்ததை திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளார். மேற்படி சம்பவம் சம்பந்தமாக 19 அன்று நம்ம கேள்விப்பட்டு 20 அன்று காவல்துறையில புகார் அளித்து 20 அன்று அந்த நபர் கைது செய்யப்பட்டார். இன்னும் சிறையில் இருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற நபர்கள் பொதுவெளியிலே பேசி பயந்து திரும்ப பெறுவதும், அதை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் தொடர்ந்து எழுச்சி தமிழர்களை இறுதி செய்கின்ற நோக்கத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களை ஒடுக்குகின்ற விதமாக அப்படிப்பட்ட நபர்கள் யாராவது ஒருவர் குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறையில் அடைத்தால் இது போன்ற 2 சமூக மத்தியிலே கலவரத்தை தூண்டுகின்ற எண்ணம் யாருக்கும் வராது என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற 8 மாவட்ட செயலாளர்கள் 6 மாவட்ட செயலாளர் சார்பில் ஒருங்கிணைந்து இன்று கந்தர்வக்கோட்டை கார்த்திகேயனை குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறையில் அடைக்க வேண்டும். தொடர்ந்து இது போன்ற பொதுவெளியிலே பேசி வருகின்ற அனைத்து நபர்களையும் மாவட்ட காவல்துறை கண்காணிக்க வேண்டும். உடனடியாக அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கு எடுக்க ஒரு சம்பந்தப்பட்ட நபர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் இதுவரை பதிவு பண்ணியிருக்காங்களா? சட்டத்தில் அதற்கான இடங்கள் இருக்கா? தொடர்ந்து இது போன்ற ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றத்தை இழைத்தவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் செய்யலாம். 2 சமூக மத்தியிலே கலவரத்தை தூண்டுவதிலே நடந்து கொள்பவர்கள், பொது ஒழுக்கத்துக்கு எதிராக இருப்பவர்கள், இவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் செய்யலாம். தமிழகத்திலே இது போன்ற பல நபர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே கார்த்திகேயன் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் பாய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் 5 ரோடு ரவுண்டடா பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மாவட்டத்தின் சார்பில் தமிழ் ஈழ விடுதலை போராளி முத்துக்குமாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மத்திய மாவட்ட செயலாளர் ஆசிரியர் தமிழ்மணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மண்டல துணை செயலாளர் தங்க தியாகு, முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன், ஒன்றிய செயலாளர் சசிகுமார், ஒன்றிய பொருளாளர் ரகுவேந்தன், மாவட்ட அமைப்பாளர்கள் செந்தில்குமார், ஜெகன், மணிவண்ணன், சக்தி, சேகர், சங்கர், சதீஷ், பெரிய சாமி, ராஜேந்திரன், குமரேசன், திருப்பதி, கண்ணதாஸ், லட்சுமணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே